இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, நிலவுக்கு பயணித்த ஓநாய். ஓநாய் நிலவுக்கு பயணம் பண்ணுச்சா இல்ல திரும்பி பூமிக்கு வந்ததா அப்படின்னு இந்த கதையில பார்ப்போமா. கதையோட நெறிய தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரை பாருங்க. தொலைதூரத்துல இருந்த ஒரு பிரம்மாண்டமான காட்டுல லூசின்னு ஓநாய் இருந்தது. மற்ற ஓநாய்கள் மாதிரி இது இரவு நேரத்துல வேட்டையாடாது. அதுக்கு பதிலா நிலவை பார்த்து அதோட ஒளியில நிறைய கனவுகளோட கண்களை மூடி யோசிச்சுட்டு இருக்கும். ஒவ்வொரு இரவும் லூசி நிலாவை பார்த்து சொல்லும், ஒரு நாள் நான் உன்னை கைப்பற்றுவேன் அப்படின்னு உறுதியா இருந்தது. மற்ற விலங்குகள் இத கேட்டு சிரிச்சுது. நீ ஒரு சாதாரண ஓநாய், நிலவுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு. நிலவு ரொம்ப தூரத்துல இருக்கு, அது மனிதர்களுக்கே ரொம்ப கஷ்டம், உன்னால எப்படி முடியும் அப்படின்னு யானை கேட்டுது. ஆனா லூசி தன்னோட கனவை நம்புச்சு. அது நிலவை அடைய முடியும்னு நம்பிக்கையோட பயணத்தை தொடங்குச்சு. அந்த இரவு நிலவு ரொம்ப பிரகாசமாயிருந்தது. லூசி ஒரு உயர்ந்த பாறையில் நின்னு நிலவுக்கு நேராக பார்த்துட்டு இருந்தது. நான் ரொம்ப நாளா உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனால் உன்னை தொட முடியலையே. நிலவு மௌனமாக இருந்தது. அது ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. நீ என்கிட்ட பதில் சொல்லனாலும் பரவாயில்லன்னு நினைத்தது. நான் என்னோட வழிய கண்டுபிடிக்கிறேன். லூசி பல முறைகள் முயன்றது. முதல்ல அது மலைகளில் ஏறியது, ஏதாவது வழியாக வானத்தை தொட முடியும் அப்படின்னு நினைச்சுது. ஆனால் எந்த மலைக்கும் நிலவை கடப்பதற்கு போதுமான உயரமில்லை. பிறகு அது பறவைகளை பார்த்தது. அவை வானத்தில பறந்தது. நானும் பறவை மாதிரி பறக்க முயற்சிக்கலாம். லூசி ஒரு பெரிய மரத்து மேல ஏறி அதோட கிளையிலிருந்து பாய்ந்தது. ஆனால் அது மறுபடியும் தரையில விழுந்தது. இல்ல, இது முறியடிக்க முடியாத கனவாக இருக்காது அப்படின்னு இன்னும் உறுதியா நம்புச்சு. ஒரு நாள் லூசி ஒரு பெரிய முகாமை பார்த்தது. மனிதர்கள் சிலர் எதையோ தயாரித்துக் கொண்டிருந்தனர். லூசி நெருங்கிப் போய் பார்த்தபோது அது ஒரு பெரிய ராக்கெட்டை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தது. இதுதான் என் வாய்ப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே அது மனிதர்களுக்கு தெரியாமல் ராக்கெட்டின் உள்ளே புகுந்தது. ராக்கெட்டின் உள்ளே அது ஒரு சிறிய இடத்தில் ஒளிந்து கொண்டது. நான் நிலவுக்கு போகப் போகிறேன்னு சந்தோஷப்பட்டது. மனிதர்கள் கவனிக்கவில்லை. ராக்கெட் விண்வெளிக்கு புறப்பட்டது. எதிர்பாராத அதிர்வில் லூசி வயிற்றில கனமான உணர்வு இருந்தது. அது விண்வெளிக்கு நுழைந்ததும் பூமியை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கியது. பூமி இப்படி பெரிய நீலப்பந்து மாதிரி இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டது. லூசி பிரமிப்புடன் வானத்தை பார்த்தது. நட்சத்திரங்கள் அருகில் இருந்தன. அவை மிகவும் பிரகாசமாக மின்னின. ஆனால் அது ஒரே ஒரு விஷயத்திற்காகவே வந்தது, நிலவு. சில மணி நேரங்கள் கழித்து ராக்கெட் நிலவின் மேற்பரப்பில் இறங்கியது. லூசி மெல்ல வெளியில் வந்தது. முதலில் அதன் அடி நிலவின் மணலில் பதிந்தது. நான் நிலவில் இருக்கும் முதல் ஓநாய் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டது. வலுவான ஈர்ப்பு இல்லாததால் அது மிதந்து சென்றது. இது என்ன புதுமை? ஆச்சரியப்பட்டது. நிலவில் ஒரு நாள் முழுவதும் சுற்றி பார்த்து லூசி நிலவை பார்த்து சந்தோஷப்பட்டது. நான் இங்கே வந்துவிட்டேன். நிலவு மௌனமாக இருந்தது. ஆனால் அது மெல்ல ஒரு ஒளித்துளிகளை ஓநாயின் மீது அனுப்பியது. நீ எப்போதும் என் மீது பார்வை வைத்திருப்பாய், லூசி புரிந்து கொண்டது. லூசி நிலவின் மீது தன் தடங்களை விட்டுவிட்டு ராக்கெட்டில் திரும்பச் சென்றது. பூமிக்கு திரும்பும்போது அது மனதில் நிறைந்த மகிழ்ச்சியோடு இருந்தது. பூமிக்கு வந்த பிறகு மற்ற விலங்குகள் அதிசயத்துடன் கேட்டன, நீ உண்மையில் நிலவுக்கு போய்விட்டு வந்தாயா? லூசி மலர்ந்த முகத்துடன் சொன்னது, நீங்கள் என்னை கிண்டல் செய்தாலும் பரவாயில்லை. நான் என்னுடைய கனவை நம்பினேன், அதனாலே இது சாத்தியமாகிவிட்டது. கதையின் நெறி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி. எல்லோரும் முடியாது என்று சொன்னாலும் நம்பிக்கையுடன் முயன்றால் முடியும். தோல்விகள் வந்தாலும் விடாமுயற்சி கொண்டால் வெற்றி பெறலாம். சின்னம் பயணம் செய்தால்தான் உலகம் எவ்வளவு பெரியது என்று புரியும்.